எங்க டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் போய் விசாரிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணுவேன் சீதா? என் தம்பி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தோம் நான் கையாலாகாதவனா இருக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சீதா. ஆதி தம்பிய மதியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில ஆதி தம்பியோட உயிருக்கே இப்படி ஆபத்தாயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இங்க வராமலே இருந்திருக்கலாம். என்ன பண்றது? என் தம்பி 2 நாள் தான் சந்தோஷமா இருந்தா. அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கல, அதுக்குள்ள இப்படி சொதுகிறானு. டாக்டர், டாக்டர், ஆதிக்கு ஸ்கேன் எடுத்தீங்களா டாக்டர்? ரிப்போர்ட் எப்படி இருக்கு? ஏதாவது நம்பிக்கையா சொல்லுங்க டாக்டர். டாக்டர் என்னாச்சு இருந்தா வாய் திறந்து சொல்லுங்க டாக்டர். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அந்த ரத்த கட்டை சரி பண்ணாதான் பிரெயின் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இல்லனா நிலைமை இன்னும் மோசமாயிடும். முழு கான்சியஸ் இல்லாம கோமாவுக்கு போக கூட சான்சஸ் இருக்கு. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு டாக்டர் இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே பிளட் கிளாட் சரி பண்ணுங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்டோ அதை பண்ணுங்க. எப்படியாவது என் தம்பியை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர். முதல்ல மெடிசன்லயே பிளட் கிளாட்டை கரைக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி முடியலன்னா லேசர் மூலமா கரைக்க முடியும். அப்பவும் சரி பண்ண முடியலன்னா இல்ல டாக்டர், ஆதி கண்டிப்பா பொழைச்சிருவான். மா, உங்க கான்பிடென்ட்டை நான் மதிக்கிறேன். இருந்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அதை தானே பண்ண முடியும். எதையும் ஏத்துக்க மனச பக்குவமா வச்சுக்கணும். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டாக்டர், நீங்க மெடிசன் மூலமா அந்த கிளாட்டை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. ப்ளீஸ் டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் டாக்டர். டாக்டர், அது என் தம்பியோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். என் மொத்த குடும்பமே அவனை நம்பிதான் இருக்கு டாக்டர். அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது டாக்டர். டாக்டர், சப்போஸ் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வசதி இங்க இல்லைன்னா ஓப்பனா சொல்லிடுங்க டாக்டர். நாங்க சென்னை கூட்டி போய் பாத்துக்கிறோம். டிலே பண்ணிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. சார், நீங்க எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாலும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க கொண்டு போறத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க இருந்து இனி டிராவல் பண்ணி காலதாமதம் ஆயிடுச்சுன்னா, அதனால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னங்க டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு. கொஞ்சம் கூட நம்பிக்கையோட பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க பயப்படாதீங்க. டாக்டர் மருந்துலயே கரைக்கலாம் தானே சொல்லியிருக்காரு. நம்பிக்கையோட இருங்க. கடவுள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாரு. அம்மா, மகிழினிய காணோம். மதி, மகிழினி உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஐயோ, சொல்லாம அப்படி எங்க போயிருப்பா? என்னங்க சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இங்க எங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க கோவில் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டாங்க. விசாரிச்சுட்டு போயிட்டாங்கம்மா.
ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஐயோ கடவுளே. எதுக்கு அந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம போனோம்? நீங்க எல்லாம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மகா, விடுன, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் நல்லது. நான் போய் பார்த்து மகேனிய கூட்டிட்டு வந்துடுறேன். தங்கச்சி நானும் உன் கூட வர்றேன். இல்லண்ணே, நீ உங்களுக்கு துணையாரு, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். உன்னை தனியா அனுப்புனா செல்வம் என்னத்தாம திட்டுவாரு. நானும் உன் கூட வர்றேம்மா. அண்ணா, கோவில் பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். நீ உங்களுக்கு துணையாருண்ணே. டாக்டர் என்ன சொன்னாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரிம்மா, நீ போயிட்டு வா.